பாலாஜி, தேனி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கு? அந்த தொகுதிகளோட முன்னணி நிலவரம் குறித்து சொல்லுங்க. வேதவெளி பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா ஆண்டிப்பட்டி தொகுதி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதியின் ஆரம்பத்தில், அதாவது முதல் கட்ட ஆரம்பத்திலே அதிமுக ஒவ்வொரு சுற்றிலும் முன்னணி தொடர்ந்து இருந்துட்டு வந்தது. இதனிடையே பார்த்தோம்னா முதல் முடிவில் அறிவிக்கப்பட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் 30,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது அறிவிக்கப்பட்டது. பின்னர் பார்த்தோம்னா கம்பம் சட்டமன்ற தொகுதியிலுடைய அதிமுக வேட்பாளர் ஜக்கையன், பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட கதிர்காம்பு மற்றும் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்ட நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றது அறிவிக்கப்பட்டது. வேதவெளி பாலாஜி, தேனி மாவட்டத்தில் இருக்கும் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இதை அதிமுக தொண்டர்கள் எப்படி கொண்டாடிட்டு வராங்க? தேனி மாவட்டத்தில் வெற்றி பெற்றை தொடர்ந்து அதிமுக முதல் கட்ட நிலவரம் முன்னணி நிலவரம் தெரிந்த உடனே அதிமுக வேட்பாளர் இந்த வாக்கு மையத்துக்கு வெளியே பட்டாசுகள் வெடித்து தங்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்த தொடங்கினார்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பெரும்பாலான தொகுதியில் அதிமுக முன்னிலை பெற்று தொடர்ந்தும், மேலும் இந்த மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதியில் முன்னணி இருக்கிறதை அடுத்து அதிமுக மிகுந்த சந்தோஷத்தையும் வரவேற்பு கொட்டினார்கள். அதாவது வாக்கு மையத்துக்கு வெளியே அவ்வப்போது பட்டாசுகள் வெடிக்கும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. மேலும் பார்த்தோம் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் அதிமுக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் தங்கள் மகிழ்ச்சியை தொடர்ந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. தற்போது வரை அந்த நிலைமை நீடித்துக்கிட்டு இருக்கு. வேதவெளி பாலாஜி, தேனி மாவட்டத்தில் போட்டியிட்ட 4 தொகுதிகளிலுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில மற்ற கட்சிகளோட நிலை அங்க எப்படி இருக்கு? அதாவது பார்த்தோம்னா இந்த இடத்துல 2வது இடத்துல அனைத்து கழகங்களுமே திமுக பின்தங்கி உள்ளது. 2வது இடத்துல திமுக பிடித்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் லட்சுமணன் 15,608 வாக்குகள் பின்தங்கி 2வது இடத்தை பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக பார்த்தோம்னா 6,819 வாக்குகள் பெற்று 3வது இடத்தை கைப்பற்றியிருக்கு. இதே போல பார்த்தோம்னா பெரியகுளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் 76,249 வாக்குகள் பெற்று பின்தங்கியுள்ளார். இந்த தொகுதியில் போட்டியிட்ட கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் லாசர் 3வது இடத்தை பிடித்தார். அவர் வாங்கிய வாக்குகள் பார்த்தோம்னா 13,525 வாக்குகள் இருக்கு. இதை அடுத்து பார்த்தோம்னா ஆண்டிப்பட்டியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் அதிமுக சார்பாக போட்டியிட்டார். அவர் பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா 1,03,129 வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் தேனி மாவட்ட செயலர் மூக்கையா பார்த்தீங்கன்னா 72,933 வாக்குகள் பெற்றிருந்தார். இவருக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி 10,776 வாக்குகள் பெற்றிருந்தார். இந்த தொகுதியில் பார்த்தோம்னா அதிமுகவின் தங்கத்தமிழ்ச்செல்வன் அதிகப்படியா, அதாவது பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக தங்கத்தமிழ்ச்செல்வன் இருக்கார். அவர் வெற்றி பெற்ற வித்தியாசம் பார்த்தோம்னா 30,792 வாக்குகள் பெற்றிருக்கார். இதை எடுத்து பார்த்தோம்னா கம்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் STK ஜக்கையன் பார்த்தீங்கன்னா 91,099 வாக்குகள் பெற்றிருந்தார். இவர் எதிர்த்து போட்டியிட்ட கம்பம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா 79,878 வாக்குகள் பெற்றிருந்தார். தேமுதிக குறிப்பிட்ட அளவு வாக்குகள் பெற்றிருந்தது. இருந்த போதிலும் இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலுமே திமுக 2வது இடத்தை பிடிக்க முடிந்தது. தேமுதிக 3வது இடத்தை, தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி 3வது இடத்தை பிடிக்க முடிந்தது. அதாவது சில இடங்கள் பார்த்தோம்னா இந்த முக்கிய அம்சம் பார்க்க வேண்டிய என்னன்னு பார்த்தோம்னா இங்கு நடைபெற்ற தபால் ஓட்டுகள் எல்லாமே பெரும்பாலும் திமுக சாதகமாக இருந்தது. பெரும்பாலான தபால் ஓட்டுகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருந்தாங்க. வேதவெளி